ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஆரஞ்சு டோனில் நம்ம முடிக்கு எப்படி ஒரு டோனை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நல்ல ஒரு ஈஸியான மெத்தட் இது. இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி உங்களுக்கு அரிசி தண்ணியில் எப்படி டோனை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டியிருக்கிறேன். இது அதோடு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகிருந்து நல்லா நம்ம முடியை நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்கும், நல்லா சாஃப்ட்னஸாக வச்சுருக்கோம், நல்லா ஹெல்த்தும் கொடுக்கும் நம்ம முடிக்கு. இது ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். அதுக்கு ஒரு ஆரஞ்சு எடுத்து வச்சுட்டு இது மேலே இருக்கிற தோல் எடுத்துட்டு இப்போ இது தண்ணி தேவையான அளவுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம எவ்வளோ தோல் போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம டோனர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதாவது முடிக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. இப்போ இது உரிச்சிட்டு நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ இது நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஆரஞ்சு தோல் நான் போட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தேவையான இன்னும் ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம். நான் இது வந்துட்டு டோனர் அப்பப்போ இது ரெடி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ரெடி பண்ணி ஒரு 2-3 நாள் கூட நம்ம வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரே பண்ணுறது ஏதாவது பாட்டில் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் ஊற்றி இந்த மாதிரி நம்ம முடிக்க அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அது இப்போ நல்லா கொதித்து ஒரு கிளாஸ் தண்ணி வந்துட்டு அரை கிளாஸ் தண்ணி அளவுக்கு ஆகுனா அந்த கலர், அந்த தோலில் இருக்கிற கலர் ஃபுல்லாக அதில் இருங்கும். அது நல்லா கொதிக்க விட்டு அம்மா ஆற வச்சு அந்த தண்ணியை நம்ம ஒரு ஸ்ப்ரேவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ஸ்ப்ரே சூப்பரான டோனர் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு அது கொதிக்கும் போதே கலர் பாருங்கள் எப்படி வருது. பாருங்கள், இந்த அளவுக்கு அந்த தோலில் இருக்க அந்த ஆரஞ்சு இருக்கிற கலர்லாம் ஃபுல்லாக இறங்கிக்குது. இப்போ இது நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப அனலில் வச்சோம்னா சீக்கிரம் அந்த தண்ணி சுண்டிடும். அதில் இருக்கிறது ஸ்ட்ரென்த் எல்லாம் அந்த தண்ணியில் அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. அதனால சிம்மில் வச்சுக்கணுமானா இப்போ நல்லா கொதிக்கும் போது இப்போ இன்னும் அதில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லு அதில் இறங்கிடும் நம்மளுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் பாருங்கள் எப்படி வந்து இருக்குதுன்னு. அந்த ஆரஞ்சு தோலில் இருக்க கலர்லாம் இந்த அளவுக்கு தான் அதை நல்லா நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லு அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் நம்மளுக்கு இதில் தண்ணியில் ஃபுல்லாக வந்துடும். இது ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் செஞ்சிடலாம், 3 நாள் ஒரு வாட்டி கூட செஞ்சுக்கலாம். நம்ம குளிச்சுட்டு ஆகிட்ட பிறகு ஒரு நாளைக்கு ஒரு 3-4 தடவை கூட நம்ம இந்த மாதிரி இந்த தண்ணி நம்ம முடிக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிம்மில் வச்சோம்னா நல்லா ஸ்லோவாக அது நல்லா கொதிக்கும். நம்ம ஜாஸ்தி அனல் வச்சிட்டோம்னாக்கா சீக்கிரம் அதில் இருக்கிற தண்ணியே சுண்டி போயிடும். தண்ணி அவ்வளோ நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருந்து ஒரு அரை கிளாஸ் வர வரைக்கும் இந்த மாதிரி கொதிக்க வச்சா தான் நம்மளுக்கு அது தண்ணி கம்மியாக இருக்குது. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தான் ஆற வைக்கணும். நல்லா ஆறிட்டு இருக்குது. இப்போ நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு இதில் வடிகட்டிக்கலாம். பாருங்க, இதெல்லாம் இப்போ இது வேஸ்ட்டு. பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி கிடச்சிருக்குது. ஒரு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி அளவுக்கு. இப்போது இதில் நான் நல்லா ஆறின பிறகு 2 விட்டமின் இ கேப்சூல் இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் நம்ம முடியும்
நம்ம வாரும்போது நல்லா கொட்டுற முடி கூட நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் நல்லா வளர்ச்சியை கொடுக்கும், நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும் முடிக்கு. இப்போ 2 விட்டமின் இ கேப்சூல் நான் சேர்த்துக்கிறேன் இதில். இது நல்லா கலக்கிக்கலாம். இந்த 2 பொருளை வச்சு தான் நம்ம ஹேர் ஸ்ப்ரே ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளானது. இப்போ என்கிட்ட வந்து இந்த அலோவேரா நான் வாங்கியிருக்கேன் ஸ்ப்ரே பாட்டில். இப்போ இதில் நான் இதை ஊற்றி வச்சு நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் ஏன் இருக்குது. இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது பாட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி பாட்டிலில் இப்படி ஊற்றி வச்சுக்கலாம் நீங்கள். இந்த பாட்டிலாலும் கரெக்டாக கொஞ்சம் கம்மியாக வந்துருக்குது. நல்லா ஆறின பிறகு ஊற்றிக்கோங்க, சுட ஊற்றிக்காதீங்க. நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணும்போது கூட அந்த ஸ்ட்ரெயினர் கூட நல்லா சூடோடு ஊற்றினீங்கன்னா இதாகிடும். நல்லா ஆறின பிறகு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எவ்வளோ ஒரு லைட்டு ஆரஞ்சு கலரில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நம்ம ஒரு நாளைக்கு 2-3 தடவை நம்ம முடிக்கு இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தலையில் இருக்கிற முடியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கினீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஒரு நாளைக்கு ஒரு 2-3 தடவைக்கும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்கும்போது. நம்ம முடியில் இருக்கிற ரூட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த முடிக்கு அந்த ரூட்டுங்களை ஸ்ப்ரே பண்ணிக்கணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நம்ம முடியை நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்குது, நல்லா வளர்ச்சி, நல்லா அடர்த்தியாக கூட நம்மளுக்கு முடி இது பண்ணி கொடுக்குது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் இது. வேறு 2 பொருள், விட்டமின் இ கேப்சூலு. அப்படி உங்கள்கிட்ட விட்டமின் இ கேப்சூல் இல்லைன்னா நீங்கள் வேறு இந்த டோனரை ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேறு ஆரஞ்சு தோலை வச்சு. விட்டமின் இ கேப்சூல் போடுறதுனால நம்ம முடிக்கு நல்லா ஒரு ஹெல்த்து கிடைக்கும். நம்ம வாரும்போது கொட்டுற முடி கூட இந்த மாதிரி நம்ம போட்டுகிட்டே வந்தோம்னா கொட்டுறது கூட நம்மளுக்கு ஸ்டாப் ஆகும். அந்த அளவுக்கு விட்டமின் இ கேப்சூலு ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்குது. அதனால தான் இதில் ஒரு 2-3 அளவு கூட நீங்கள் விட்டமின் இ கேப்சூலு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி நீங்கள் எவ்வளோ அந்த ஆரஞ்சு தோலை ஊற வச்சுட்டு கொதிக்க வச்சு தண்ணி எடுக்கிறீங்களா அந்த அளவுக்கு தான். ஏன்னா ஜாஸ்தி போட்டு இது யூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ நான் இந்த பாட்டில் அளவுக்கு நான் 2, இதோட பெரிய பாட்டில் எடுக்கிறீங்கன்னா ஒரு 3 இல்லை 4 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக நீங்கள் எடுத்தீங்கன்னா முடி நீங்கள் இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது, ஏன்னா இது ஆயில், இது விட்டமின் இ வந்துட்டு எண்ணெய், அந்த எண்ணெயெல்லாம் அங்கங்கே உங்கள் முடிங்கள்கிட்ட இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இதுவும் ஒரு அளவாக எடுத்துக்கோங்க விட்டமின் இ கேப்சூல். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.